அனுஜா என்டர்பிரைஸ் ரீடிஃபைனிங் ஏர்ஃப்ளோ வித் டாப் குவாலிட்டி ஃபேன்ஸ். உங்கள் ஃபேக்டரிஸ், ஷோரூம்ஸ், சர்ச், ரிசப்ஷன் ஏரியா, ரிலீஜியஸ் பிளேசஸ், ஆடிட்டோரியம் என அனைத்திற்கும் தேவையான ஃபேன்கள் நாங்கள் தயார் செய்து தருகின்றோம். கான்டாக்ட் அனுஜா என்டர்பிரைசஸ் 9029148397. வணக்கம் சகோதர சகோதரிகளே. போன வீடியோவில் நீங்கள் கச்சத்தீவுக்கு நான் ராமேஸ்வரத்திலிருந்து கச்சத்தீவுக்கு பயணம் செய்த அந்த கடற்பயணத்தை பற்றி பார்த்தோம். இப்போ முழுமையாக கச்சத்தீவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. கச்சத்தீவில் நாங்கள் கரெக்டாக 27ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் போய் இறங்கினோம். சரியாக ஒரு 11 மணிக்கு கச்சத்தீவுக்கு உள்ளே போயிட்டோம். கரெக்டாக நாங்கள் இறங்கின இடத்துலேருந்து புனித அந்தோனியார் ஆலயம் இருக்கக்கூடிய இடம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலவே இருந்தது. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இந்த கடல் மரங்கள், செடிகள்லாம் வளர்ந்துருந்துச்சு. பாருங்கள், ஒரே புதராக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கும். இந்த கச்சத்தீவு திருவிழாவின் போது இதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள், நேராக நாங்கள் உள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா முதல்ல இலங்கை சேர்ந்த காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் இங்கே மக்களை கரெக்டாக எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இளைஞர்களுக்கென்று தனியாக ஒரு பிரிவும், இந்தியர்களுக்கென்று தனியாக ஒரு பிரிவும், 2 பிரிவாக இருந்துச்சு. அங்கே தான் அவங்க ஃபுல்லாக என்ட்ரி ஆகணும். அங்கே ஒரு இமிக்ரேஷனை முடிச்சுட்டு நம்ம உடைமைகளெல்லாம் சோதனையிட்டாங்க. அது மாதிரி ஒரிஜினல் எல்லாத்தையுமே பார்த்தாங்க. நம்மளுடைய அடையாள அட்டைகள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உள்ளே எல்லாரையும் அனுப்புனாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஆர்ச் போட்டிருந்தாங்க அனைவரையும் வரவேற்று. இந்த கச்சத்தீவில் பாருங்களேன், இந்த மாதிரி கற்கள் தான் கிடைக்குது, நிறையா கிடைக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஆர்ச்சை தாண்டி கோவிலுக்கு நாம் அப்படியே நடந்து வர வேண்டியது தான். அங்கே ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ரேட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நம்ம இந்தியாவுடைய மதிப்பில் பார்க்கச்சில் அதிக விலை அங்கே 3 மடங்காக இருந்தது. ஆனால் வெயிலில் கதகதன் வெயிலில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே இருந்த இந்த ஜூஸை வாங்கி குடித்தாங்க. அது ஒரு ஆறுதலாக இருந்தது அனைவருக்கும். சரி, அப்படியே நடந்து போயிடலாம்னு நினச்சி நடைய கட்ட ஆரம்பித்தாச்சு. பாருங்க, ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. பயணிகளை வரவேற்று 2 மொழிகளிலும் எழுதியிருந்தார்கள், 3 மொழிகளிலும் எழுதியிருந்தார்கள். பாருங்க, எல்லாரும் ஜூஸ் குடிக்கிறது அதில் தான் பிஸியாக இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி டிராக்டர்லாம் ஏறி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சைடில் இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு புதராக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே மக்கள் தங்கக்கூடிய இடம் தான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இதுக்குள்ளே எப்படி தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இவருக்கு ஃபாதர்லாம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த புதருக்குள்ளே எல்லா மக்களும் தங்கியிருக்கிறாங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது. அந்த திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது.
எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டு நாங்கள் பார்த்த மாதிரி நம்ம வாங்கி சாப்பிடுங்க குடிங்க வந்து சாப்பிட்டா உடம்பு போகலாமா ஏன்னா ரொம்ப கதைச்சி போட்டேன். பாருங்க, அங்கே ஒரு உணவகம் வச்சுருந்தாங்க. ஏதோ அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எல்லாமே. நிறைய கடைகள் இந்த வருஷம் வந்து அங்கே போட்டிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த கடைகள் வீடியோவே தனியாக வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம கோவிலுக்கு போகலாமா? பாருங்க, அது மாதிரி காவல்துறையினர் மிக சிறப்பாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். முழுமையான ஒரு பாதுகாப்பை இலங்கை காவல்துறையினர் வந்து செய்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஆதார வைத்தியசாலை. இது ஒரு மெடிக்கல் கேம்ப் வேறு இருக்குது. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் டக்குன்னு மருத்துவ உதவிக்கு அது மிகப்பெரிய ஒரு உதவியாக பார்க்கப்பட்டது. கொடிமரம் பார்த்திங்களா, ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. 3 பிரிவாக இருக்குது பாருங்கள் கொடிமரம். இது 3ஐயும் கனெக்ட் பண்ணி தான் ரெடி பண்ணுவாங்க. கொடிமரத்தை வந்து இந்த எண்ணெல்லாம் தடவி ரெடியாக வச்சுருந்தாங்க. எல்லாம் அந்த அது ஒரு மாதிரி தைல வாசமாக இருந்தது. என்ன தைலம் தெரியல, அது ஸ்பெஷலாகவே தடவி வைக்கிறாங்க அந்த மரம் வந்து இது போகாமல் இருக்கிறதுக்காக. கடற்காற்று பார்த்திங்களா, சீக்கிரம் வந்து கெட்டு போயிடக்கூடாது, எதுவும் உளுத்து போயிடக்கூடாது. அதனாலேயே அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி தான் அதை பாதுகாத்து வைக்கிறாங்க. திருவிழாவின் போது தான் அதை மாற்றுறாங்க. இதுதான் அந்தோனியார் ஆலயம். இது வந்து புதுசாக கட்டியிருக்கிற ஆலயம். இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஒரிஜினலாக அந்த காலத்தில் கட்டப்பட்ட பழமையான ஆலயம். அது அதையும் காட்டுறேன். முதல்ல இங்கே பாருங்கள், முன்னால் இருக்கக்கூடிய ஆலயத்தை பாருங்கள். அதில் ஒரு அழகான அந்தோனியார் சொரூபம் இருக்குது. ஆலயத்தை பார்த்தீங்களா, பின்னால் கடல் இருக்குது. இதுக்கு பின்னாடி தான் நேராக பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. கொடுக்கிறார்கள். முதல் நாயகி இவரின் ஆண்மலை பாட்டிக்காக திருப்பதி ஒப்புக் கொடுக்கின்றார். கலேடியர் மெதியோ கிரீன், மரிய சலினோ கிரீன் இவரின் ஆண்மலை பாட்டிக்காகவும் திருமண வரம் கிடைக்கும், நிரந்தரமாக வேலை அமையவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ரொக்கி கிரீன் தரிசனி குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இங்கே ஒரு சின்ன கேபி ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க, அந்தோனியருக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. பலமாக இருக்க வேண்டியும் தமது கிணற்று நீரில் நன்னீராக மாற்றியமைக்காக நன்றி கூறி திருப்பதி ஒப்புக் கொடுக்கிறார்கள். செல்வநாயகி கிறிஸ்டோன் கல்வியில் சித்தி அடைவதற்காக இப்படி அப்படி எல்லாத்தையும் பார்த்தேன். அந்தோனியாருக்கு க்ளோஸ்அப் போகும்போது தான் தெரிந்தது. அதுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணியிருந்துருக்கலாம், எப்படி மறந்தாங்கன்னு தெரியல. முகல்லாம் போய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளரி போயிருந்தது அந்தோனியாருக்கு. இங்கே பாருங்கள், மக்கள் வந்து இப்போவுமே இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொளுத்துற வெயில், ஆனால் நைட்டு தங்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் பரவாயில்லன்னு சொல்லி காலையில் நேரத்தில் அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இலை இல்லை, இருந்தாலும் மக்கள் அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து மக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருவாங்க. இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இங்கே தான் தங்கி ஆகணும், வேறு வந்து உங்களுக்கு அங்கே ஹோட்டலோ எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஆணும் பெண்ணும் எல்லாம் வந்து பாருங்களேன், கூட்டம் கூட்டமாக வந்து தங்கியிருக்கிறாங்க. இடம் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் காட்டுறது இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளது தான். இப்போ இங்கே பந்தல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த பந்தல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ்லாம் வந்து உட்காருவாங்க. பூசை வந்து வைக்கிற நேரத்தில் ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் உட்கார்றதுக்காக இந்த 2 பக்கமும் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபாதர்ஸ்லாம் தங்குறதுக்கு தனியாக டென்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா சிறப்பாக எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருந்தாங்க. அதில் பாருங்கள், இராணுவ வாகனம் ஃபுல்லாக ரோந்து போய்கிட்டே இருந்தாங்க. நான் எங்கே தங்குறதுன்னு இடம் தேடி பிடிச்சி கடைசி அங்கே ஒரு பனைமரங்கமாக இருந்தது. சரி, அங்கே போய் நம்ம டென்ட்டை விரிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனேன். அங்கே ஒரு நல்ல இடம் கிடச்சிது. இதுதான் என்னுடைய டென்ட்டு.
நான் இங்கே தான் தங்கியிருந்தேன். எல்லாமே கொண்டு போயிட்டேன். ஏன்னா நைட்டு திடீர்னு கடற்கரை ஓரம் குளிரும். அப்படிங்கிற நேரத்தில் அதுலேருந்து தப்பிக்கணும்னா போர்வையெல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் டென்ட்டு போட்டிருந்தாங்க. பாருங்கள், சுற்றி சுற்றி டென்ட்டு தான். கிடச்ச நிழலில் எல்லோரும் வந்து படுத்துக்கிட்டாங்க. நீங்கள் கச்சத்தீவுக்கு போகிறீங்கன்னா ஒரு சின்ன டென்ட்டு வாங்கிட்டு போயிருங்க. இப்போ ஒரு ஃபேமிலியாக போகிறீங்கன்னா ஒரு 2000 3000 நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல 4 பேர் தங்கக்கூடிய டென்ட்லாம் இருக்குது. 5000 சூப்பரான டென்ட்டே கிடைக்கும். நான் வாங்கியிருக்கிறது இது 1000 தான் வந்தது. 800 சம்திங் வந்துச்சு. அது வந்து 2 பேர் தங்கிக்கலாம். ஆனால் ஒரு ஆளுங்கிறனால நல்லா ஃப்ரீயாக படுத்துக்கிட்டேன். இல்லை இங்கே பாருங்கள், கடற்கரையை பாருங்கள். அந்தனர் கோயில் வலது பக்கம் தெரியுதா? இந்த பக்கம் தான் கடற்கரை இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பேர் டென்ட்டு போட்டுறாங்க பாருங்கள். அப்பா, டென்ட்டு இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா, உள்ளே இருந்துட்டு ஆட்கள்லாம் சின்ன சின்ன தென்னை மரங்களாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் 2 வருஷத்துக்கு நல்லா வளர்ந்துடும். அப்போ கொஞ்சம் நல்லா கூடுதல் நிழல் தரும். நிறைய மரங்கள் இப்போ நட்டி வைக்கலாம். இவங்க நட்டி வச்சாங்கன்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய பக்தர்கள்லாம் தங்குறதுக்கு வந்து கொஞ்சம் நிழல் அதிகமாக இருக்கும் இல்லையா? தண்ணி ஊற்றாமே வளரக்கூடிய மரங்கள் நிறையா இருக்குது கடற்கரை பிரதேசங்களில். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றா நட்டி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு அந்தோனியார் ஒரு சின்ன குருசடி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸ்ரீலங்கா நேவி சார்பாக அது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரையில் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க, கடலுக்குள்ளே தான் ஆட்கள்லாம் கிடக்கிறாங்க. கடற்கரை இந்த இடத்துல ஃபுல்லாக ஒருத்தருமே இல்லையா? நீங்கள் இன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணிக்கிட்ட நான் அந்த இதே கடற்கரை உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஐயோ படாத பாடு பட்டுவிட்டேன் உண்மையிலே, அப்படி தான் சொல்லணும். கால் வைக்கிற கிட இருக்காது. சரி, இங்கே வாங்க. இப்போ நம்ம வந்து கச்சத்தீவு அந்தோனியார் சிற்றாலயத்தை பார்ப்போம். இதுதான் வந்து முதல் முறையாக கட்டப்பட்ட ஆலயம். அங்கே பாருங்கள், அழகான ஒரு பெல் இருக்குது. உள்ளே போய் அந்தோனியாரை பார்க்கலாமா? பார்த்தீங்களா, இதுதான் முன்னாடி கட்டப்பட்ட ஆலயம். அந்த பழமை மாறாமல் அதே ஓட்டு சாய்ப்போடு இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி தான் இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க. அந்த ஆலயத்தை தான் நம்ம நிறைய வீடியோக்களில் படங்களில் வந்து நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த பழைய ஆலயம் இது தான். இங்கே வந்து எல்லாருமே இங்கே தான் முதல்ல வர்றாங்க. இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் புது கோவிலுக்கு வந்து போகிறாங்க நண்பர்களே. இங்கே பாருங்கள், பக்தர்கள்லாம் மெழுகுதிரி, ஊதுபத்தி இதெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க.
இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இந்த அருட்சாதன பொருட்கள்லாம் அங்கே விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஆலயத்தின் சார்பாக, ஆலய நிர்வாகம் சார்பாக அங்கே ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க. ஜெபமாலை, அந்தோனியருடைய படங்கள், தீர்த்த தண்ணி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பக்கத்திலே வந்து கிடச்சிது. பார்த்தீங்கன்னா சிலுவை வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சிலுவை பாதை நடக்கும். சாயங்காலம் வந்து கொடியேறி முடிஞ்ச உடனே சிலுவை பாதை நடக்கும். இதெல்லாம் சுற்றி வருவாங்க. அதுக்குன்னு வந்து ஒரு பிரத்யேகமாக ஒரு சிலுவை வேறு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த சிலுவையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தர்மம் எடுக்கிறவர் உட்காந்துருந்தார். ஃபுல்லாக இலங்கை கரன்சி தான் அதிகமாக இருக்குது அவர்கிட்ட. கலர் கலராக இருந்துச்சு தாட்கள்லாம். பாருங்கள், இதான் அந்த புது கோவில், புதுசாக கட்டின அந்த சர்ச். இது அங்கே கொஞ்சம் நல்ல நிழலாம் நல்லா இருந்தது. நிறைய பேர் அங்கேருந்து புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஆலயம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நற்கரணை பீடம் பார்த்தீங்களா, நற்கரணை பேடையை பாருங்கள். எல்லாம் வந்து ரொம்ப பக்தியோடு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்கள்லாம். கச்சத்தீவு அந்தோனியார் ஆலயம் போகணும்னு சொல்லி ரொம்ப நாட்களாக நானும் வந்து நினச்சிட்டே இருந்தேன். 2026 தான் அந்த கொடுப்பினை எனக்கு கிடைத்திருக்கின்றது நண்பர்களே. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பீடெல்லாம் பாருங்கள், சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அருமையாக இருக்கிறது. பாருங்கள், அந்த நேரம் இங்கே ஒரு சின்ன அந்த நேரம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சரி வாங்க. இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ அந்த பூசை நடக்கிற இடம் இதான். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டென்ட்டில் தான் மக்கள்லாம் வந்து எல்லாம் படுத்துட்டாங்க. முடியல, நான் ஒரு எப்படி சொல்ல, ஒரு கனமான வெயில், தாகம் அப்படி வரட்டி எடுக்க நம்மளை முடியல. அந்த அளவுக்கு ஒரு வெயில் அடிச்சுது. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தானே போகிறது அந்தோனியார் கோவிலுக்கு. கடல் கடந்து போகிறது. இங்கே பாருங்கள், இந்த சிலுவையை பார்த்தீங்களா, இதுதான் சிலுவை பாதைக்கு பயன்படுத்தக்கூடிய திருச்சிலுவை. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு ஆள் உயரத்தோட ரொம்ப உயரமாக இருக்குது. ஒரிஜினல் சிலுவை மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த சிலுவையை தான் சாயங்காலம் கொடியேறி முடித்தவுடன் சிலுவை பாதையில் மக்கள் தூக்கி கொண்டு போகக்கூடிய சிலுவை. சிலுவை பாதை நடக்கும். இங்கே பாருங்கள், கொடிமரம் பாருங்கள். கொடிமரம் வந்து இப்போ நட்டியிருக்காங்க. அந்த வேலைகள் போய்ட்டு இருந்துச்சு. இது நட்டினோடனே இந்த சைடில் 2 கொடியும் முதல்ல கட்டிடுறாங்க. நடுவில் ஏற்றக்கூடிய கொடி தான் ஃபாதர் வந்து சாயங்காலம் 4:30 மணிக்கு மேலே வந்து ஏற்றுவாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இப்போ ஒரு அடுக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வேலை முடியல. அதுக்கு மேலே வந்து இந்த பாருங்கள் சிலுவையெல்லாம் வச்சு அதெல்லாம் மாட்டி ஒரு பெரிய பணியாகத்தான் இருந்துச்சு. அது எல்லாருமே சேர்ந்து பொதுமக்களும் இணைந்து அந்த பணியாளர்களோடு இணைந்து செயல்பட்டார்கள். டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சு மாட்டியாச்சு ஒரு வழியாக. அங்கே பாருங்கள், மேலே கடப்பாறை கம்பிலாம் போகுது. இங்கே பார்த்தீங்களா, ஏற்றியாச்சு. இந்த சிலுவையை அதில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த 3வது கம்பை பார்த்திங்கன்னா, அந்த கம்பை மேலே அதுக்கப்புறம் தான் ஏற்றுறாங்க. ஹைட்டில், நல்ல ஹைட்டில் ஏற்றி கடலில் இருந்து பார்த்தாங்கன்னா இந்த கொடிமரம் தெரியக்கூடிய வகையில் நல்ல உயரமாக மாட்டிடணும்.
இங்கே பாருங்கள், அந்தோனியார் கொடியை பார்த்தீங்களா? கொடிகளில் ஃபுல்லாக அந்தோனியாருடைய திரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள். இது வந்து பிஷப்புக்காக, இலங்கையில் உள்ள ஆயர் அவர் தங்கியிருக்கிறதுக்கான இடம். அந்த டென்ட் அதுக்கு தான் வந்து போட்டிருக்கிறாங்க. மக்கள்லாம் அந்த டென்ட் வாசலே படுத்தனால இலங்கை போலீஸார் வந்து மக்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி படுத்துக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து ஆயர் உலாவக்கூடிய இடம், அதனால் கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப கனிவோடு சொன்னாங்க, எல்லோரும் கேட்டுக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பூசை ஆரம்பிக்க போகுது, கொடியேற்றம் நடக்க போகுது. அதற்கான அந்த ஆலயத்தை, பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய பணிகள் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், அந்த நேரம் வந்து எல்லோரும் தொட்டு முத்தி செஞ்சு கனடாவில் இருக்கும் மகனுக்கு காட் கிடைக்கவும் நலமுடன் வாழவும் ஒப்புக் கொடுத்துள்ளார். இந்த கல்லை பாருங்களேன், இதுதான் கிடக்கு. அந்த ஊரில் ஃபுல்லாக மணலை விட இதான் அதிகமாக கிடக்கு. இது பார்த்தீங்களா? இந்த கச்சத்தீவு ஃபுல்லாக இதுதான் கிடக்கு. கச்சத்தீவு, கச்சை அப்படின்னா ஆமை அப்படின்னாங்க. ஆமைக்கு இந்த கல்லுக்கு என்ன சம்மந்தம் தெரியல. பாருங்கள், நேரம் ஆயிட்டுருக்கு. மணி வந்து இப்போ 4 மணி நெருங்கிட்டு, எல்லாம் உறங்கியாச்சு. பிரயாண களைப்பு, எல்லாருமே கடலில் லாஞ்சில் வந்தவங்க இல்லையா. வெயில் ரொம்ப என்ன சொல்ல உச்ச கட்டமாக இருந்ததுனால சத்தியமாக வந்து கொஞ்சம் வயசானவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. பாவமாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள், கொடியேற்ற போகிறாங்க. இப்போ மணி 4:30 மணி கரெக்டாக ஆகினோடனே ஃபாதர்லாம் வந்தாங்க, ஆயர் வந்தாங்க. எல்லோரும் வந்த உடனே இங்கே பாருங்கள், ஆயர் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே ஒரு முக்கியமான 2 ஃபாதர் மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்தாங்க. அவங்க வந்த உடனே கொடியேற்ற ஆரம்பிச்சாச்சு. இங்கே பாருங்கள், அந்த நடுவில் உள்ள கொடியை தான் ஏற்றுவாங்க. மற்ற கொடியெல்லாம் முதல்ல கட்டிடுறாங்க. அந்தோனியார் ஆலய திருவிழா ரொம்ப சிறப்பாக கொடியேற்றத்தோடு தொடங்கியது சொல்லுவாங்கள்ல, அந்த கொடியேற்றம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அவ்வளோதான், கொடியேற்றத்தை எல்லாரும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த 2 ஃபாதர் தான் அந்த கொடியேற்றினது போகிறாங்கல்ல. பாருங்க, இப்போ வந்து திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பாக சிலுவை பாதை அதுதான் நடக்குது. சரிங்களா, மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா, கூட ஆரம்பிச்சிட்டாங்க. 15,000க்கு மேலே மக்கள் கூடியதாக வந்து சொல்கிறாங்க. இந்த ஆண்டு நிறைய பேருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இலங்கை அரசே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ தூரத்துக்கு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ கூட்டத்தையும் அவங்க சமாளித்து ரொம்ப அழகாக வந்து கையாண்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள், வந்துட்டே இருக்காங்க. இந்த 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்துச்சுங்க. மழை 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 பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் தூக்கிட்டு மக்கள் இடம் தேடி அலையிறாங்க. எங்கே உட்கார்றது, எங்கே நைட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி இடம் தேடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபாதர்லாம் வந்து புகைப்படம்லாம் ஆர்வமாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக டென்ட்டாக இருக்குது பாருங்கள். நான் டென்ட்டு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு இருந்தேன். நம்ம போய் இப்படி எப்படி இதை விரிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு நினச்சேன். நான் அங்கே பார்த்தா எல்லாருமே டென்ட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பெரிய பெரிய டென்ட்டாக இருந்துச்சு. நீங்கள்லாம் ஒரு 4 பேர் 5 பேராக சேர்ந்து போகிறீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் நிறையா பெரிய டென்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன்.
தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகின்றேன். பாவ மன்னிப்பையும் நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பையும் நம்புகின்றேன். நிலையில் வாழ்வையும் நம்புகின்றேன். ஆமென். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. சரி வாங்க, அதுக்கப்புறம் அந்த கொடியேற்றம் முடிந்த உடனே சரி அந்த பக்கம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வருவோம், மக்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது, எப்படி தங்கியிருக்காங்க பார்ப்பேன்னு சொல்லி நிறையா பாதைகள் உள்ளே இருக்குது கச்சத்தீவுக்குள்ளேயே. அந்த பகுதிக்குள்ளெல்லாம் போகும்போது தான் பார்த்தேன் உள்ளெல்லாம் தங்கியிருக்காங்க மக்கள். இங்கே பாருங்கள், இங்கே டென்ட்டு போட்டு தங்கியிருக்காங்களா, சில இடங்களில் மக்கள் உள்ளே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இந்த புதர்களுக்குள்ளெல்லாம் வந்து தங்கியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், புழுதி மண்ணெல்லாம் பறக்க தான் மக்கள் நடந்துட்டு இருக்காங்க, கூட்டம் கூட்டமாக போய்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், வரிசையாக பாருங்கள். கூட்டம் எப்படி சேர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா? ஒரு பெரிய இடம் தான் கச்சத்தீவுங்கிறது, ஒரு பெரிய இடம் தான். ஆனால் அந்த பெரிய இடத்த தாண்டி அதிக அளவில் மக்கள் வராங்க. என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள், இந்த புதருக்குள்ளெல்லாம் ஆள் இருக்காங்க. சொன்னால் நம்புவீங்களா? வெளியிருந்து பார்க்க நமக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே பக்கத்தில் போய் பார்த்தா தான் உள்ள ஆட்கள் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கோவிலிருந்து கொஞ்சம் ஒரு 600-700 மீட்டர் தொலைவில் உள்ள இடங்கள் தான். அங்கேருந்தே மக்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பாருங்க, அப்படியே கடை வீதிக்கு அப்படி நடந்து வந்தேன். புழுதி பறக்க அப்படி மக்கள் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் கடையெல்லாம் பாருங்க. இன்னும் வாங்க, வேற ஒரு இடத்துக்கு போவோம். பாருங்க, அந்த வாசல் வரைக்கும் நடந்து வந்தாச்சு. இங்க பாருங்க, இந்த புதருக்குள்ள பாருங்க ஆள் இருக்கு, உள்ள இருக்கிறாங்க. ஒரு சின்ன கேப் இருந்தா போதும், அதுக்குள்ள மக்கள் போயிட்டு ஒரு இடத்த ரெடி பண்ணிடுறாங்க. நாங்கள் அப்படி ரவுண்ட் அடிச்சு வரச்சிலே பார்த்தீங்கன்னா இங்கே சிலுவை பாதை ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஸ்தலங்கள் தாண்டி தான் வந்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, சிலுவை பாதை பார்த்தீங்களா? முன்னால் ஒரு சின்ன சிலுவையை வந்து முன்னால் போகிறவங்க பிடிச்சிட்டு வராங்க. பின்னாடி பார்த்தீங்களா அந்த திருச்சிலுவை பெருசாக பாருங்க, எவ்வளோ பெரிய சிலுவை பாருங்க. அந்த சிலுவை ஏந்தி கொண்டு வர்றாங்க. மரண தண்டனை பெற்றவர் தமது கொலை கருவியை சுமந்து செல்ல தாராள மனத்தோடு முன் வருகின்றார். 33 வயதில் 39 பாருங்க, மக்கள் எல்லாருமே பயபக்தியோடு இந்த பயணத்தில் கலந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. நண்பர்களே, என அனைத்தையுமே அமைதியுடன் தாங்கிக் கொள்கிறார் இயேசு. அவமானத்தின் அடையாளமாக, கொடுமையின் சின்னமாக இதுவரை இருந்த சிலுவை இந்த கணம் முதல் ஆறுதலின் அடையாளமாக, மீட்பின் சின்னமாக மாறப்போகிறது. உடலில் உறுதி இல்லை என்றாலும் உள்ளத்தில் உறுதியோடு சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி பயணிக்கின்றன இயேசுவின் கால்கள். சிந்திப்போம். இன்று நம்மில் எத்தனை பேர் குறுகிய லாபத்திற்காக தாங்க முடியாத சுமைகளை பிறர் மீது சுமத்தி கொண்டு இருக்கின்றோம்? நம்மை விட எளியவரை வாட்டி வதைத்தும் பிறரை ஏளனம் செய்தும் நாம் எத்தனை முறை மகிழ்ந்திருப்போம்? நாம் செய்யும் இது போன்ற தவறுகள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தும் சிலுவைகள் தானே. செபிப்போம். எனக்காக பாடுபட்ட இயேசுவே, எனது சுயநலத்திற்காக என்னை விட எளியவர்களை வாட்டி வதைக்காமல் வாழும் நல்ல உள்ளத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். வாழ்க
பாருங்கள், எல்லா ஊர்கள்லேருந்து மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. எல்லா ஊர்கள் மட்டுமல்லாது பெங்களூர், கோவா, இந்த மாதிரியான இடத்துலேருந்து கூட நிறையா தமிழ் மக்கள் வந்திருந்தாங்க. நான் நிறைய பேரை சந்தித்து பேசும்போது அவங்கள்ட்ட கேட்டேன். ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாங்க, கர்நாடகாவிலேருந்து வந்திருந்தாங்க, அதே மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்க. பாருங்கள், இலங்கை போலீஸார் நிற்கிறாங்க. ஃபுல்லாக பந்தோபஸ்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. மக்கள் எல்லாரையும் வந்து கண்காணிச்சிட்டே இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனைகளும் மக்களுக்கிடையே வராமல் ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், கடற்கரைக்கு வந்தாச்சு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ கடற்கரை எவ்வளோ ப்ளைனாக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்கள். இதுவும் கூட்டம் கம்மி தான், இன்னும் இருக்குது. நேரம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை அலை காலில் வந்து படுற அளவுக்கு போய் படுத்துக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ ஒரு டீம் படுத்துருக்காங்களா, இவங்களாம் கடற்கரையோட அந்த விளிம்பு ஆரம்பத்தில் படுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வர்றவங்க அவங்களோட காலடியில் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலை வந்து அவங்களோட காலடியை தொட்டுட்டு போகிற மாதிரி உள்ள தூரத்தில் போய் படுத்துக்கிட்டாங்க. இந்த சிலுவை பாதை அந்த வழியாக கிராஸ் பண்ணி போகுது பாருங்கள். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அது சுற்றி இது ஆலயத்தின் பின்புறம். இங்கே பாருங்கள், சிலுவை நிற்கா, மக்கள் சிலுவை சுமந்துட்டு வர்றாங்க. அங்கே ஒரு அழகான அந்தோனியார் சொரூபத்தை பார்க்க முடிந்தது நம்மால். இங்கே வாங்க, இங்கே உள்ளே போகலாம். மக்கள் இது வரைக்கும் இருந்துக்கலாம். இதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் அவங்களாம் தங்கியிருக்காங்க. ஃபாதர் சிஸ்டர்ஸ்க்கான ஏரியா. அதுக்கெல்லாம் பொதுமக்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. அங்கே இலங்கை இராணுவம் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், அங்கே உள்ள ஒருத்தர் வந்து அந்த குழந்தைங்களை வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தார். இலங்கையில் உள்ளவர். அவருக்கு நம்ம தமிழ் மக்கள் பேசுகிறத பார்க்க ரொம்ப ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தார். என்ன மாதிரி வந்தீங்க? என்னத்துல வந்தீங்க? வளர்த்து வந்தீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்ல சந்தோஷமா? சூப்பரா. அப்ப அடுத்த முறை வருவீங்களா? பாருங்க மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா? சர்ச்சை பாருங்க, சீரியல் விளக்கெல்லாம் போட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருந்தது நண்பர்களே. நம்மளால் வந்து என்ன சொல்ல, நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்கலாம் போனாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி சமாளித்து இருந்துக்கலாம். கொஞ்சம் எனக்கு வந்து அந்த வலி இருக்குது, காலில் இந்த வலி இருக்குது, தலை வலிக்கும், வேர்க்கும், படபடக்கும், இப்படிலாம் இருக்கிறவங்க அப்படிலாம் இருந்து அந்த மாதிரியான புகார்லாம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து போயிடாதீங்க. ஏன்னா உங்களால் அந்த கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்கள் இருக்கிறனால எல்லாருக்கும் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்க முடியாது இல்லையா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியல அவங்களால. ஒரு கடினமான ஒரு சிலுவை பாதைக்கு போன மாதிரியான ஒரு பயணம் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கச்சத்தீவுக்கு வந்து போயிட்டு வர்றது. ஆண்டவருக்காக, அந்தோனியருக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சுலபமாக மாறிவிடும். நீங்கள் சுற்றுலா மாதிரி நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடினமாகத்தான் அது இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மக்களுடைய கூட்டம் அதிக அளவில் வந்துடும், சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இலங்கை அரசுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும், எவ்வளோ பேருக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். அவங்களும் வந்து ஓரளவுக்கு தானே சமாளிக்க முடியும். அதிக அளவில் மக்கள் வர நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே மீறி எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் அவங்கள. அங்கே உள்ள ஃபாதர்ஸ், இலங்கையில் உள்ள ஃபாதர்கள்ட்டெல்லாம் நான் பேசினேன். ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பற்றி நல்லா விசாரித்தாங்க. எந்த ஊர், எந்த ஆலயத்தை சேர்ந்தவங்க, இப்போ தான் முதல் முறையாக வர்றீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இலங்கையில் உள்ள பங்கு தந்தைகள். இங்கே பாருங்கள், இந்த அந்தோனியார் ஆலயம் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க பாருங்கள். கூட்டத்தை பாருங்கள், கூட்டம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது நண்பர்களே. அவ்வளோதான், இரவு. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தோன்னா போய் படுத்து தூங்கியாச்சு. ஒரு காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு சரி அப்படி கடற்கரை சைடாக போய் பார்த்துட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே கடற்கரை முழுக்க மக்கள் படுத்துருந்தாங்க. கடல் அலையை ஒட்டி கூட படுத்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், பாதுகாப்பு பணியில் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? காலையில் விடிஞ்சாச்சு. இனிமேல் காலையில் திருவிழா, திருப்பள்ளிக்கு எல்லாம் ஆயத்தமாயிட்டு இருந்தாங்க. அது வந்து இன்னும் சில நிமிடங்களில் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் பூச ஆரம்பிச்சாச்சு. எவ்வளோ பக்தர்கள் அந்த திருப்பள்ளியில் பங்கேற்காங்க பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள்.
எங்கள் ஒவ்வொருவரையும் இங்கு அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய நாங்கள் பலவிதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இறைவனிடமிருந்து பெற்றிருக்கிறோம். அவைகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களது வாழ்வில் நம்பிக்கையோடு நாங்கள் புனித அந்தோனியார் வழியாக கேட்பது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த திருத்தலத்தில் இருந்து எங்கள் நாடுகளுக்கு திரும்புகிறோம். எங்களது எண்ணங்கள், எங்களது இயக்கங்கள், எங்களது வாழ்வில் அந்த கூட்டத்தில் வந்திருந்த ஒரு பக்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெண் பக்தருக்கு காலில் ஏதோ அடிபட்டுன்னு நினைக்கிறேன். உடனடியாக அங்கே இருந்த அந்த வைத்தியசாலை வச்சுருந்தாங்க பாருங்கள், அதில் அவங்களுக்கு முதல் உதவி சிகிச்சை கொடுத்து அவங்க அடுத்த சிகிச்சைக்காக அங்கே ஒரு வேன் வந்தது. அந்த வேனில் ஏற்றி படகுல ஏற்றுறதுக்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. மடிப்பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்திருக்கும், கனமான வேண்டுதலாக இருக்கும், நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த வருடம் உங்களுடைய ஆலயத்திற்கு வந்து மடிப்பிச்சை எடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே ஒரு அம்மா வந்து அது மடிப்பிச்சை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. நிறைய பேர் இருந்தாங்க அதே மாதிரி. இதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு வேண்டுதல் இல்லையா, கௌரவம் பார்க்காம. அப்புறம் காலையிலேயே மக்கள்லாம் அங்கே போய் ஷாப்பிங்காக ஆரம்பிச்சிட்டாங்க. ராணி சோப்பு பார்த்திங்களா, இதுதான் இலங்கையில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு பேருக்காக வாங்கிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சுது. நம்ம ஊர் காசுக்கு 50 ரூபா, இலங்கை காசுக்கு 150 ரூபா. அது சரி. காலையில் நான் என்ன திட்டமிட்டேன்னா, நம்ம நேரத்தோடே பூசை முடிகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கடற்கரைக்கு போயிடுவோம். நம்மளை வந்து படகு ஓட்டுநர்கள் தேடுவாங்க எப்படியும். நாங்கள் 35 பேரையும் அவர் ஒருங்கிணைச்சி இருந்தால் தான் அவர் அழைச்சிட்டு போக முடியும். அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரத்தோடய போயிருமேன்ட்டு போய் நான் உண்மையிலே ஏமாந்துட்டேன். ஏன்னா அங்கே போன பிறகு தெரிஞ்சு எனக்கு முன்னாடி ஒரு பெரிய கும்பலை நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இலங்கை மக்கள் அதிக அளவில் முதல்ல நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கான படகு முதல்ல ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு படகுலையும் 200 பேர் 300 பேர் ஏறி போகிற மாதிரி பெரிய பெரிய படகுகள் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போனதுக்கப்புறம் எங்கள் டீமில் உள்ள, அதாவது 8ஆம் நம்பர் படகுக்கான ஆட்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுல பெரும் சிரமம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கூட்டத்தில் போய் எங்கே தேட சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச முகங்கள் ஒரு 10 பேர் இருந்தாங்க, மற்றவங்க தான் ஞாபகமே இல்லை எனக்கு. ஆனால் என்ன ஒருத்தர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டு, சார் நீங்கள் 8ஆம் நம்பர் தானே என்று கேட்டார். ஆமாம் நான் 8ஆம் நம்பர் தானே, நானும் 8 தான் வாங்க அப்படின்னாரு. கடைசி நாங்கள் 2 பேர் சேர்ந்து மற்றவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் வந்து ஈடுபட்டு இருந்தோம். ஒரு பேப்பரை வாங்கி அதில் 8 அப்படின்னு நம்பர் எழுதி அதை ஒரு குச்சியில் மாட்டி ஒயரை அந்த ஏர்போர்ட்டெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்களே ரிசீவ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தோம். நம்மளும் 8 எங்கே வாங்கினா அவர் கார்டு அந்த கார்டு காட்டலாம். கடைசியில் பார்த்தா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியில் சொல்லி இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் மதுரைன்னு சவுண்டு கொடுத்துட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி 8ஆம் நம்பர் சொல்லி நானும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டேன். வழி தெரியல. ஏன்னா எல்லாரும் பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. நேரம் ஆக பார்த்தீங்களா கூட்டம் எப்படி ஏறிட்டு பாருங்க. நிற்க முடியல. ஏன்னா நான் வச்சிருந்த லக்கேஜே பெரிய லக்கேஜ், அதோடு அந்த கூட்டத்தில் நிற்கிறது ப்ளஸ் அந்த வெயில். இங்கே பாருங்கள் கொடையெல்லாம் பிடிச்சி நிற்கிறாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப சுலபமாக நின்றுக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம எப்படி இதில் வந்து இப்போ அந்த பேக்கை வச்சுட்டு நிற்கிறது, இவங்க 35 பேரையும் எப்படி சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் இருந்தது. நேரம் ஆக கூட்டத்தை பாருங்கள். அப்பா, நிறைய பேர் அந்த தண்ணீர் லாரிக்கு மேலே ஏறி நின்று அவங்க போட்டுக்கான எண்ணெய் அந்த பேப்பரில் எழுதி காட்டிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, கூட்டத்தில் வந்தோன்னே எப்படியும் பார்த்துடலாம், அவங்கள பார்த்துட்டு டீம் சேர்ந்துடலாம். ஏன்னா 35 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளை உள்ளவே விடுறாங்க, அதுக்கு மேலே விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள் கத்த ஆரம்பிச்சாச்சு. பாருங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கடைசியில் அங்கே நின்று கத்த ஆரம்பிச்சாச்சு. அங்கே நின்று கத்திக்கிட்டே இருந்தேன். கடைசியில்
யாருக்கு கேட்டதோ இல்லையோ அந்த போட் நம்பர் 8 உள்ள டீமுக்கு கேட்டிருக்கு. ஃபாதர்ஸ்லாம் வந்துட்டாங்க. வந்து நாங்கள் ஒரு 10 ஃபாதர் இங்கே தான் பண்ணிக்கிறோம், நீ அங்கே கிடந்து கத்திட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லி இனி அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டீமோட வந்து அந்த வயதான பாட்டி, அவங்க மக, அவங்க பேரன், இவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி ரொம்ப தேடிட்டே இருந்தேன். அப்போ என் கூட வந்திருந்த ஃபாதர் அமல்ராஜ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு முன்னாடி தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க, அவங்க இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வரலையே ஃபாதர், நீங்கள் அவங்கள விட்டீங்க, கையோட கூட்டு வந்திருக்கலாம் அப்படின்னா. முன்னாடி தானே போகிறாங்கன்னு வந்தம்பா அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி அவங்க எங்களுக்கு முன்னாடியே போட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. உள்ள கடற்கரைக்கே போயிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃபாதர், இதெல்லாம் ஃபாதர்ஸ் தான். எங்கள் 8ஆம் நம்பர் இதில் உள்ளவங்க அவ்வளோ பேரும் இங்கே பாருங்கள் எல்லோரும் இருக்காங்களா. இவங்க எல்லாம் ஒரு டீமாகவே வந்துட்டாங்க. நல்ல வேலை, இல்லைன்னா அன்றைக்கி வெயிலில் கதற விட்டுருப்பாங்கன்னு தான் நினச்சேன். பாருங்க வெயிலுக்கு எல்லாம் சுருண்டுருவாங்க போல இருந்துச்சு. உள்ளே போயாச்சு, ஒரு வழியாக உள்ளே போயிட்டு போட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா போட்டை வந்து வரிசை அவங்க எடுத்து விடணும் கடலில். ஒவ்வொரு நம்பர் படி வரிசைப்படி வர்ற மாதிரி தெரியல. ஒரு டைம் 34 நம்பர் போட்டு வருது, ஒரு டைம் 15 நம்பர் போட்டு வருது. எது ரெடியாக இருக்கோ, மக்கள் எந்த செட்டுக்கு ரெடியாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த போட்டை வந்து அவங்க கால் பண்ணி இங்கே வர வச்சிடுறாங்க. பாருங்க எல்லாம் இங்கே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே கடலில் ஒரு ஆள் குளிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா. அது நான் ஏற்கனவே ஒரு ஃபாதர் சொன்னேன் இல்லையா, பயங்கர தமாஸ் பண்ணிட்டு இருந்தார் பாரதி, அந்த ஃபாதர் தான். செம குளியல். ஏன்னா அவருக்கு நிற்க முடியல, வெளியே நின்றுட்டு இருக்கிறதுக்கு இந்த வெக்கையில் நிற்கிறது, கொஞ்ச நேரம் தண்ணியில் குளிச்சிடும் சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இலங்கை கடற்படையிலேருந்து அவர் சவுண்டை போட்டு வெளியே அனுப்புனாங்க. ஆனாலும் அவர் கேட்குற மாதிரி தெரியல, திரும்பவும் குளிச்சுட்டு தான் இருந்தார். இங்கே பாருங்க எங்கள் ஃபாதர்ஸ் எல்லோரும் ரொம்ப பரபரப்பாக எல்லோரும் செக் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எல்லோரும் இப்போ வெயிட்டிங். எங்கள் போட்டு வந்து அதில் கொண்டு வந்து விடணும். பார்த்தீங்கன்னா வரிசையாக எவ்வளோ போட் நிற்க பாருங்கள். இதில் எங்களுடைய படகு 8ஆம் நம்பர் படகு வந்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற முடியும். அது எந்த ஆர்டர் படி அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறதே கணிக்க முடியல. ஸோ இந்த வீடியோலாம் நான் எதுக்காக போடுறேன்னா, நீங்கள் கச்சத்தீவுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் தயாராக போங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு வீடியோ காட்டும்போது ஆலயத்தை காட்டுறாங்க, அங்கே இருக்க கூட்டத்தை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமான நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்போ தான் நீங்கள் அதற்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் அந்த பயணம் மேற்கொள்ள முடியும். அப்படிங்கிறக்காக தான் நான் அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்காக காட்டுறேன். இவங்க பாருங்க, இவங்க வந்து நெடுந்தீவு காவல் துறையினர், அவங்களோட யூனிஃபார்ம் இது. இவங்க தான் மக்களெல்லாம் வந்து கரெக்டாக கைட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த போட் நம்பர்லாம் செக் பண்ணி கரெக்டாக உள்ளே அனுப்புகிறதே இவங்க தான். இவங்களோட பணிகள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இங்கே பாருங்கள் 8ஆம் நம்பர் போட்டு வந்தாச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. எல்லோரும் போய் கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம் ஏறுற இடத்துல போய் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்துட்டு அப்பாடான்னு போய் ஏறி உட்காந்தாச்சு. படகுல ஏறி உட்காந்து பிறந்தாங்க ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு. 9:30 மணிக்கு இந்த கடற்கரைக்கு வந்தோம். அவசரமாக வந்தோம். ஏன்னா போட்டை ஏறிடலாமே அப்படின்னு சொல்லி வந்தோம். எல்லாரையும் டீம் சேர்த்து அப்புறம் உள்ளே அழைச்சிட்டு வந்து எல்லாம் முடிஞ்சு போட்டில் ஏறி இருக்கிற நேரம் மணியை பார்க்க மணி 3 மணி. அவ்வளோ நேரம் அந்த வெயிலில் தான் இருந்திருக்கோம். ஆனால் ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து இந்த அன்னாச்சி பழம், ஆரஞ்சு பழம், கொய்யா பழங்கள்லாம் வித்துட்டு இருந்தார். அந்த நேரே கூப்பிட்டு வந்து அவர் உள்ளே விட்ட மாதிரி எங்களுக்குலாம் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பசியில் இருந்தோம். ஏன்னா 9 வரைக்கும் வந்துட்டோம், சரி இப்போ போட்டு ஏறிடுவோம், அங்கே போய் இறங்கினப்ப ராமேஸ்வரத்தில் போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் எல்லாருக்குமே. ஆனால் இங்கே பார்த்தா மணி 3 மணி ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழத்தெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை வாங்கி எல்லாருமே சாப்பிட்டுட்டு எங்களுடைய ராமேஸ்வரம் திரும்பும் அந்த பயணம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரும்போது இருந்ததை விட போகும்போது அவங்க கொண்டு வந்திருந்த அந்த சாப்பாடுகளை வந்து எல்லோரும் பரிமாறிட்டாங்க. அதான் ஸ்நாக்ஸ் தான் எல்லாம் பார்த்திங்கன்னா, கேக்கில் இருந்து மிக்சரு, அப்புறம் பொரி, சின்ன சின்ன பன்னு, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்ததை
எல்லாருமே பங்கு கொடுத்து சாப்பிட்டாங்க. அது உண்மையில் ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பசி, பயங்கரமான அகோர பசி. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்தோன்னே கொண்டாங்கன்னு வாங்கி குடிச்சாச்சு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இருந்த தண்ணீரை அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே வந்து அங்கே குடித்து அட்ஜஸ்ட் பண்ணோம். நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கச்சத்தீவுக்கு போகும்போது நல்ல உடல்நிலை இருக்கிறவங்க போங்க. அதே மாதிரி எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு இருக்கிறவங்க போங்க. அதே மாதிரி எந்த வெயில் அடித்தாலும் என்னால் தாக்கு பிடிக்க முடியும், அதே மாதிரி எவ்வளோ பசி எடுத்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், தாகம் எடுத்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கடவுளுக்காக மேற்கொள்ளக்கூடிய இந்த திருப்பயணம் என்ன மாதிரியான சவால்கள் சோதனைகள் வந்தாலும் நான் அது கடவுளை நினைத்து மனதார ஏற்றுக்கொள்வேன் நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கச்சத்தீவு பயணத்திற்கு போகலாம். இப்போ நாங்கள் இங்கே வந்து இறங்கின உடனே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அந்த பங்குலேருந்து ராமேஸ்வரம் பங்கு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழம் அதே மாதிரி தண்ணீர் பாட்டில் கொடுத்தாங்க. அப்பா, அந்த தண்ணீரை வாங்கி அப்படி குடித்த உடனே அவ்வளோ ஒரு தெம்பு வந்தது. கடைசியாக நாங்கள் வந்திருந்த அந்த வேனில் ஏறி தூத்துக்குடிக்கு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வந்தோம். சரி மக்களே, மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். மறக்காமல் நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஊர்களிலிருந்து, நிறைய மாநிலங்களிலிருந்து, நிறைய நாடுகளிலும் இருந்தும் கூட உங்களுக்காக நான் நிறைய ஆலயங்களை காண்பிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவு தேவை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கச்சத்தீவு பயணத்திற்கு நீங்கள் போவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டு, என்ன மாதிரி ஃபார்ம் உண்டு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.